ஹலோ எவ்ரிவான். ஆல்ரெடி நம்ம 3.9 எக்ஸாம்பிள் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜிசிடி அண்ட் எல்சிஎம் ஆஃப் பாலினாமியல். 2 பாலினாமியல் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட ஜிசிடி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ப்ரொசீஜர் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சம் வச்சு. 2 பாலினாமியல் குடுத்துருக்காங்க இல்லையா? இது ஒரு பாலினாமியல் குடுத்துருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பாலினாமியல். ஸோ இத வந்து நம்ம ஜிசிடி கால்குலேட் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 பாலினாமியல ஹையஸ்ட் டிகிரி எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹையஸ்ட் டிகிரி உள்ள பாலினாமியல் எதுன்னு பார்க்கணும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இதுவும் எக்ஸ் பவர் 3, இதுவும் எக்ஸ் பவர் 3. ஸோ டிகிரி வந்து என்னன்னா, சேமா இருக்கு. ஸோ ஹையஸ்ட் டிகிரி வந்து நம்ம 2மே ஈக்குவலா இருக்கிறதுனால, நம்ம எது ஹையஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. 2மே சேமா இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் நீங்க எத பார்க்கணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். ஓகேவா? இப்ப கோஎஃபிஷியன்ட் பாருங்க. ஹையஸ்ட் டிகிரி இதோட கோஎஃபிஷியன்ட் இந்த பாலினாமியலுக்கு என்ன இருக்கு? 1. இந்த பாலினாமியலுக்கு கோஎஃபிஷியன்ட் பாருங்க 2 இருக்கு. ஓகேவா? சோ இதுல ஹையஸ்ட் எதுன்னு பார்க்கணும். சோ அந்த செகண்ட் ஒன் தான் என்னதுன்னா ஹையஸ்ட். ஓகேவா? சோ ஹையஸ்டா இருக்கிறத என்னன்னு எடுத்துக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். சோ இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற பாலினாமியல் என்ன அப்படின்னா 2x³ மைனஸ் 5x² பிளஸ் 5x மைனஸ் 3. அதாவது இதுதான் நம்ம என்னன்னு யூஸ் பண்ண போறோம்னா டிவைடண்ட். ஓகேவா? இன்னொரு பாலினாமியல g of xன்னு எடுத்துக்க போறோம். g of x equal to x³ plus x² minus x plus 2. ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். ஹையஸ்ட் டிகிரி சோ இல்லைன்னா ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் உள்ளது. அததான் எப்பவுமே என்ன செய்யணும்னா உள்ள போடணும். ஓகேவா? அதாவது டிவைடண்டா நம்ம யூஸ் பண்ணணும். 2x³ minus 5x² plus 5x minus 3. ஓகேவா? அந்த சின்னதா இருக்கும்ல டிகிரி அந்த பாலினாமியல நம்ம டிவைசரா யூஸ் பண்ணணும். சோ நம்ம வெளிய போட வேண்டியது x³ பிளஸ் x² மைனஸ் x பிளஸ் 2. ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம டிகிரி செக் பண்ணணும். ஹையஸ்ட் டிகிரி பார்க்கணும். சப்போஸ் டிகிரி 2மே சேமா இருக்கு அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணணும். சோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் தான் நம்ம என்ன செய்யணும்னா உள்ள போகும். சோ நார்மலாவே நம்ம அப்படிதானே டிவைட் பண்ணும்போது இப்போ 6 2ஆல தான் டிவைட் பண்றோம்னு சொல்லுவோம். சோ நம்ம வந்து அது டிவைட் பண்ணும்போது என்ன செய்வோம்னா 6 தான் என்ன செய்வோம் டிவைடண்டா யூஸ் பண்ணுவோம். வெளியில அந்த டிவைசர் சின்ன நம்பரை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரி தான் என்னன்னா பெரிய நம்பரை உள்ள போடுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்கன்னா ஹையஸ்ட் எதுன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. சோ எப்பவுமே அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போதும் எப்பவுமே இதுல இந்த உள்ள போடுற இந்த பாலினாமியல் இதுதான் என்னன்னா ஹையஸ்ட் டிகிரியா இருக்கணும். டிகிரி ஈக்குவலா இருந்தாலும் பரவாயில்ல, கோஎஃபிஷியன்டாவது என்னதான் இருக்கணும்னா பெருசா இருக்கணும். சப்போஸ் இத விட இது இங்க சின்ன நம்பரா இருந்துச்சுன்னா, நம்ம வேற மாதிரி ப்ரொசீட் பண்ணணும். இந்த டிகிரி வந்து இங்க 3னா, இங்க 3க்கு கம்மியா இருக்கக்கூடாது. சேமா கூட இருக்கலாம். பட் 2ஓ, 1ஓ அந்த மாரி டிகிரி வந்து உள்ள டிவைடண்ட்க்கு ஆகிடக்கூடாது. ஓகேவா? புரியுதா? சோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகுற மாரி பார்க்கணும். இப்ப இங்க 2x³ இருக்குன்னா, இந்த நம்பர் கூட எத மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு 2x³ வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா? இங்க x³ இருக்கு. இங்க 2x³ இருக்கு. சோ இந்த 2மே நமக்கு என்னன்னா சேமா வரணும். ஓகேவா? இங்க 2x³ இருக்கிறனால இந்த x³ கூட எந்த நம்பர மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு அதே 2x³ வருது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? சோ எத மல்டிப்ளை பண்ணா வரும்? 2. ஓகேவா? கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ 2 இன்டு x³ 2x³ கிடைக்கும். இப்போ 2 வச்சு நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்க 2 இன்டு 2 வச்சு இந்த பாலினாமியல் ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சோ 2 இன்டு x³ என்ன வேல்யூ? 2x³ பிளஸ் 2 இன்டு x² 2x² மைனஸ் 2 இன்டு x 2x பிளஸ் 2 இன்டு 2 4. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்வோம்னா இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். இப்ப பாருங்க சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணும்னா சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ பிளஸ்ஸா இருக்கிறதெல்லாம் மைனஸா மாறும். மைனஸா இருக்கிறதெல்லாம் பிளஸ்ஸா மாறும். ஸோ இங்க மைனஸ் ஆகும். இதுவும் மைனஸ் ஆகும். இது பிளஸ் ஆகும். இது மைனஸ் ஆகும். ஓகேவா? ஸோ 2x³ நமக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இதை ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 7x². அதுக்கப்புறமா பிளஸ் 7x மைனஸ் 7. ஓகேவா?
இத நம்ம செக் பண்ணணும். இப்ப நம்மளுக்கு கிடைக்கிற இந்த பிளேஸ் வந்து வேல்யூ வந்து ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 ஆகுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ப்ரொசீட் பண்ணணும். எப்போ 0 ஆகுதோ அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க இதுல வந்து 0 ஆகியிருக்கா? ஆகல. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ப்ரொசீட் பண்ண போறோம். இப்ப கிடைச்ச பாலினாமியல் பாருங்க. இதுல வந்து 7 காமனா இருக்கு. சோ நம்ம -7 வெளியில எடுத்துக்கலாம். -7 என்று என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இப்படிங்கிற பாலினாமியல் கிடைச்சிருக்கு. ஸோ கிடைச்ச ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஆல்சோ -7ம் இந்த பாலினாமியலை நம்ம டிவைட் பண்ணாது. ஸோ ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை நம்ம செய்யணும். இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பாத்தீங்கன்னா, வெளியில வந்து டிவைசர் பாருங்களேன். டிவைசரோட டிகிரி வந்து 3 இருக்கு. இதனோட டிகிரி வந்து உள்ள இருக்கிற அந்த டிவைடன்ட்க்கு டிகிரி வந்து என்னதாயிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன், உள்ள டிவைடன்ட்க்கு தான் என்ன இருக்கணும்? ஹையஸ்ட் டிகிரி இருக்கணும். சோ இப்போ இத வச்சு இத வந்து நம்ம என்ன செய்ய முடியாது? டிவைட் பண்ண முடியாது. இப்படி இருக்கிற ஸ்டேஜ்ல என்ன செய்யணும்னா, அந்த வெளியில இருக்கு இல்லையா? இந்த டேர்ம் இத உள்ள டிவைடண்டா யூஸ் பண்ணிக்கணும். கிடைச்ச ரிமைண்டர நம்ம என்ன செய்யணும்னா, டிவைசரா யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? ஒண்ணுமே இல்ல ஸ்டெப்பு. ஆக்சுவலா 2 பாலினாமியல் குடுத்துருக்காங்கன்னா, எது ஹையஸ்ட்டோ அத நம்ம உள்ள போடுவோம். மீதி உள்ள பாலினாமியல வெளியில போட்டு டிவைட் பண்ணிட்டே வரணும். எப்போனா, அந்த ரிமைண்டர் 0 ஆகுற ஸ்டேஜ் வரைக்கும் அத வந்து ரிப்பீட்டடா பண்ணணும். இப்போ இதுக்கு அடுத்தால வந்து நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, கன்டின்யூ பண்ணவே முடியாது. ஏன்னா, இங்க டிகிரி பாருங்க 2 ஆயிருச்சு. இங்க டிகிரி 2, இங்க வந்து டிகிரி என்னதான் இருக்குன்னா 3 இருக்கு. சோ வெளியில உள்ளது ஹையஸ்ட் ஆயிருச்சு. அப்படி இருக்கிறத வெளியில உள்ள பாலினாமியல நம்ம உள்ள போட்டுக்கணும். இந்த ரிமைண்டரா கிடைச்சதுலயே இந்த பாலினாமியல யூஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க. இப்ப பாருங்க. அப்போ உள்ள வந்து டிபெண்டன்ட்டா எது இருக்கும்? இந்த எக்ஸ் கியூப். இந்த பாலினாமியல் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? சோ எத வச்சு டிவைட் பண்ண போறோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. புரியுதா? எப்பவுமே உள்ளது ஹையஸ்ட் டிகிரி இல்ல ஈக்குவலா கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்க இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவலா வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ எக்ஸ் கியூப்னா நமக்கு அப்ப என்ன நம்பர் தேவைப்படுது? ஒரு எக்ஸ். இதுல ஒரு எக்ஸ வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கியூப் வந்துரும். ஓகேவா? சோ இந்த எக்ஸ வச்சு இந்த பாலினாமியல் ஃபுல்லா நான் மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் மைனஸ் செகண்ட் டேர்ம் எக்ஸ் இன்டு எக்ஸ் என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்க பிளஸ் 1 இன்டு எக்ஸ் என்ன கிடைக்கும்னா பிளஸ் எக்ஸ் கிடைக்கும். இப்ப அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன சொன்னா சைன் மாறும். மைனஸ் ஆகும். இது பிளஸ் ஆகும். இது மைனஸ் ஆகும். ஓகேவா? சோ கீழ ஆன்சர் பாருங்க என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் கியூப் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்மளுக்கு ஆஸ் யூசுவல் கேன்சல் ஆயிரும். செகண்ட் என்ன கிடைக்கும் பாருங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ரிமைனிங் உள்ள டேர்ம நம்ம போட்டுக்கலாம். பிளஸ் 2 இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க இதுல இப்பவும் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்ன செய்யல? 0 கிடைக்கல. இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சோ அகைன் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? ப்ரொசீட் பண்றோம். சேம் ஸ்டெப் தான். சோ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. சோ கோஎஃபிஷியன்ட்டும் இங்க ஹையஸ்டா தான் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? டிகிரி சேமா கூட இருக்கலாம். ஆனா உள்ளதுக்கு டிகிரி வந்து என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. அப்படி இருந்தா தான் நம்ம மறுபடியும் பாலினாமியல மாத்தி போட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். சோ இது வந்து சேம் டிகிரியா இருக்கறனால இப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவலா வர்றதுக்கு என்ன செய்யணும்? நம்மளுக்கு ஒரு 2 மட்டும் தேவைப்படுது. சோ 2வ ஆட் பண்ணிக்கோ. பிளஸ் 2. இப்போ இந்த 2வ வச்சு இந்த பாலினாமியல் ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சோ மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் 2 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர். ஓகேவா? மைனஸ் 2 இன்டு எக்ஸ் 2x. அப்புறம் பிளஸ் 1 இன்டு 2 2. அகைன் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். சப்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். மைனஸ் பிளஸ் மைனஸ். இப்ப பாருங்க எல்லா டேர்மே நம்மளுக்கு கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன கிடைக்குது? 0 கிடைக்குது. சோ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த ப்ரொசீஜர் எது வரைக்கும் செய்யணும்? ரிமைண்டர் 0 ஆகுற வரைக்கும் நம்ம செய்யணும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஜிசிடி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, எதை வச்சு நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் 0 கிடைக்குதோ அந்த பாலினாமியல் தான் நமக்கு ஜிசிடி. ஓகேவா? இங்க நம்ம டிவைசரா எதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இந்த டேர்ம். ஓகேவா? ரவுண்ட் சர்க்கிள் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த டேர்ம வச்சு நம்மளுக்கு டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஃபைனலா ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சது. சோ இந்த கிவன் 2 பாலினாமியல்ஸோட ஜிசிடி என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் என்ன அப்படின்னா ஜிசிடி. ஓகேவா? அவ்வளவுதாங்க.
ஸோ 2 பாலினாமியல் குடுத்து உங்களுக்கு ஜிசிடி கால்குலேட் பண்ண சொன்னா என்ன சொல்லியிருப்பேன்னா, ஹையஸ்ட் டிகிரி பார்க்கணும். டிகிரி சேமா இருந்தா ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். இருக்கிறதுலே பெரிய பாலினாமியல்னு வச்சுக்கோங்க. அத தான் உள்ள போடணும். மீதி உள்ள அந்த சின்ன பாலினாமியல வச்சு நம்ம டிவைட் பண்ண போறோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப். 0 வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு எத வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது 0 வந்துச்சோ அதுதான் ஆன்சர் ஜிசிடி. ஓகேவா? சப்போஸ் 0 ஆகல அப்படின்னா பாலினாமியல செக் பண்ணுங்க. அது ஹையஸ்டா இருக்கா? டிகிரி சேமா இருக்கா? டிகிரி சேமா இருந்தா கூட அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உள்ள பாலினாமியல் டிகிரி கம்மி ஆயிருச்சு அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வெளிய யூஸ் பண்ண டிவைசர் பாலினாமியல் இருக்குல்ல, அத நீங்க டிவைடண்டா யூஸ் பண்ணிக்கணும். கிடைச்ச ரிமைண்டர் பாலினாமியல டிவைசரா வச்சு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? எப்போனா 0 ஆகுற வரைக்கும். இங்க வந்து x2 - x+1 இந்த பாலினாமியல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடைச்சிருக்கு. அதனால ஜிசிடி வந்து இந்த பாலினாமியல். சோ ஃபைனல் ஆன்சர் ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் வந்து இதுன்னு சொல்லி நீங்க எழுதிக்கலாம். புரியுதா? So next example பாருங்க. Example 3.11. Find the GCD of 2 பாலினாமியல் கொடுத்தாச்சு. ஓகேவா? So first நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து f of xங்கிற பாலினாமியல் சூஸ் பண்ணி இப்போ பாருங்க டிகிரி வந்து இதுக்கும் x கியூப் இருக்கு. இதுக்கும் x கியூப். கோஎஃபிஷியன்ட் பாருங்க. இதுதான் கிரேட்டஸ்ட். ஓகேவா? So இந்த பாலினாமியல f of x ன்னு எடுத்துக்கலாம். So f of x equal to 6x cube minus 30x square plus 60x minus 48. ஆல்சோ இங்க பாருங்க 6 வந்து எல்லா டேர்ம்லயுமே காமனா இருக்கு. ஸோ 6 காமனா எடுத்துக்கலாமா? நம்ம வந்து காமனா டேர்ம்ஸ் எடுக்க முடிஞ்சா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் பாலினாமியல் வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். ஸோ நம்மளுக்கு கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேஷன்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ 6 காமனா எடுத்துக்க போறோம். ஓகேவா? 6 காமனா எடுத்துட்டுனா உள்ள டேர்ம் என்ன இருக்கும் பாருங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x minus 8. ஓகேவா? So next remaining பாலினாமியல g of x ன்னு வச்சுக்க போறோம். g of x equal to 3x cube minus 12x square plus 21x minus 18. So இதுலயும் பாத்தீங்கன்னா என்ன டேர்ம் காமனா எடுக்கலாம்னா 3 நம்ம காமனா எடுக்கலாம். ஓகேவா? So 3 காமனா எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா x cube minus 4x square plus 7x minus 6. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பாலினாமியல காமனா நம்ம கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துட்டு 2 பாலினாமியல நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம். இப்போ பாருங்க 2 பாலினாமியல் இப்போ என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. இது ஒரு பாலினாமியல். இன்னொன்னு எக்ஸ் கியூப் minus 4x square plus 7x minus 6. இது ஒரு பாலினாமியல். ஸோ இந்த 2 பாலினாமியலையும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னா ஜிசிடி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். அதை லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 பாலினாமியலை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 பாலினாமியலும் பாருங்க. இப்போ நம்ம டிவைடண்ட் எது டிவைசர் எதுன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ டிகிரி வந்து ரெண்டுக்குமே சேம் இல்லையா? எல்லாமே ரெண்டுமே என்ன 3. கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணாலும் ரெண்டுக்கும் சேம். ஸோ செகண்ட் டேர்ம் பாருங்க. செகண்ட் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் இங்க -5 இருக்கு. இங்க -4 இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் என்னது? நெகட்டிவ்ல வந்து சின்ன நம்பரை தான் நம்ம என்னன்னா கிரேட்டஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ கிரேட்டஸ்ட் வந்து இங்க என்ன அப்படின்னா -4 தான். -5 விட -4 தான் ஹையஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் அப்ப என்ன செய்ய போறோம்னா டிவைடண்டா யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா டிவைசரா யூஸ் பண்ண போறோம். ரிமைனிங் பாலினாமியல். ஸோ போட்டுக்கலாமா? ஸோ பாருங்க எக்ஸ் கியூப் மைனஸ் 4x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 6. டிவைசர் என்னன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. ஓகேவா? இது ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ரீவியஸ் சம்ல பார்த்த மாதிரி தான். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற பாலினாமியல காமனா எலமெண்ட் எடுத்து நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இப்போ மீதி இருக்கிற 2 பாலினாமியல ஹையஸ்ட் உள்ள போட்டிருக்கோம். ஸ்மாலஸ்ட் பாலினாமியல வெளியில வச்சு யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இங்க பாருங்க எக்ஸ் கியூப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ நம்ம எதுவுமே மல்டிப்ளை பண்ண தேவையில்ல. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 1. ஓகேவா? ஸோ 1னால மல்டிப்ளை பண்றதா வச்சுக்கோங்க. அப்போ 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் 1 இன்ட்டு 5x ஸ்கொயர் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாமா?
சப்ராக்ட் பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் யூஷுவல் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும், இந்த டேர்ம் மைனஸ் 3x, இந்த டேர்ம் பிளஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அந்த ரிமைண்டரை செக் பண்ணணும். ரிமைண்டர் வந்து என்னன்னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஸோ ப்ரொசீட் பண்ணும்போது இன்னொன்னு செக் பண்ணுங்க. இங்க டிகிரி வந்து 3 இருக்கு, இங்க வந்து டிகிரி வந்து 2 ஆயிடுது. ஸோ உள்ளதான் நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்க வந்து சின்னதா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பாலினாமியலை நம்ம சேஞ்ச் பண்ணி போட போறோம். அப்ப இப்போ டிவைடண்டா எது ஆட் பண்ண போகுதுன்னா இந்த பாலினாமியல். ஓகேவா? ஸோ என்னன்னா அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் பிளஸ் 10x மைனஸ் 8. இப்போ டிவைசர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. ஓகேவா? இப்போ அதே மாதிரி இங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ் கியூப் இருக்கு. அப்ப எதை வச்சு மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் ஆகும், எக்ஸ்ங்கிற டைம். ஓகேவா? இப்போ எக்ஸை வச்சு இந்த பாலினாமியல் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்கும்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் 2x. சப்ராக்ட் பண்ண போறோம், சைன் சேஞ்ச் பண்ண போறோம், மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். மீதி உள்ள டைம் என்ன கிடைக்குன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 8x கிடைக்கும். ரிமைனிங் மைனஸ் 8ங்கிற டேம் இருக்கு, அதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்பவும் ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டு 0 கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் ப்ரொசீட் பண்ணோம். இங்க டிகிரி வந்து எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்கு, வெளியில உள்ள இந்த டிவைஸருக்கு உள்ள பாலினாமியலுக்கும் நம்மளுக்கு டிகிரி வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம், அப்படியே செஞ்சிடலாம். இங்க எக்ஸ் ஸ்கொயருங்கிற டேம் இருக்கு, இங்க மைனஸ் 2x ஸ்கொயருங்கிற டேம் இருக்கு. ஸோ எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும், மைனஸ் 2 அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் டேம். இப்போ இந்த மைனஸ் 2 வச்சு இந்த பாலினாமியல் ஃபுல்லா நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? சாரி, மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர், அதுக்கப்புறமா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் 3 இன்ட்டு 2 6, ஸோ 6x, அப்புறமா மைனஸ் 2 இன்ட்டு 2 4. ஓகேவா? அகைன் சப்ராக்ட் பண்ண போறோம். சைன் சேஞ்ச் பண்ணா இது பிளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஸ் யூஷுவல் கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க 2x கிடைக்கும், இங்க மைனஸ் 4 கிடைக்கும். ஓகேவா? இப்பவும் என்ன அப்படின்னா ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஆல்சோ டிகிரி பாருங்க, வெளியே உள்ள டிவைஸருக்கு டிகிரி 2 இருக்கு, உள்ள டிவைஸருக்கு டிகிரி வந்து சின்னதாயிடுச்சு. ஸோ நம்ம பாலினாமியலை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பாலினாமியல் ரிமைண்டர் கிடைச்சதுன்னா 2x மைனஸ் 4 கிடைச்சது இல்லையா? இந்த பேஜ் பாருங்க, ரிமைண்டர் வந்து என்ன பாலினாமியல் என்ன கிடைச்சிருக்கு, 2x மைனஸ் 4. ஸோ இப்போ இதை வந்து நம்ம டிவைசரா சூஸ் பண்ணிக்க போறோம். இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2 இந்த பாலினாமியலை நம்ம டிவைடண்டா சூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஸோ பாருங்க 2x மைனஸ் 4, இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம், 2 காமனா எடுத்துக்கலாம். 2 காமனா எடுத்துட்டோம்னா x மைனஸ் 2 இருக்கும். ஓகேவா? வெளியே உள்ள அந்த டிவைசர் பாலினாமியல் என்னது, எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பாலினாமியலை வச்சு நம்ம அகைன் ப்ரொசீட் பண்ண போறோம். கிரேட்டஸ்ட் பாலினாமியல் உள்ள போட்டுக்கிட்டாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x பிளஸ் 2. வெளியே வந்து என்ன பாலினாமியல் யூஸ் பண்ண போறோம்னா கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம தனியா எடுத்துட்டோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வச்சு டிவைட் பண்ண போறோம், எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ் இருக்கு. ஸோ இதை வச்சு மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், எக்ஸ்ங்கிற டைம். ஸோ எக்ஸ் இன்ட்ரு எக்ஸ் என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்ரு எக்ஸ், ஆன்சர் வந்து மைனஸ் 2x. சப்ராக்ட் பண்ண போறோம். ஸோ சைன் சேஞ்ச் ஆகும், மைனஸ் ஆகும், இது பிளஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன கிடைக்கும்னா மைனஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். மேல உள்ள ரிமைனிங் டேர்ம் வந்து பிளஸ் 2, அதையும் கீழே எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் வந்து எக்ஸ் இருக்கு, இந்த டேர்ம் வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் எக்ஸ் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பாலினாமியல ஜஸ்ட் மைனஸ் 1ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா மைனஸ் எக்ஸ்ங்கிற டேர்ம் கிடைச்சிரும். ஸோ மைனஸ் 1 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும், மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும், 1 இன்ட்டு 2 2. இப்போ சப்ராக்ட் பண்ண போறோம்.
ஸோ இந்த டேர்ம் பிளஸ் ஆகும், இந்த டேர்ம் மைனஸ் ஆகும். ஸோ டோட்டலா நம்மளுக்கு 0 கிடைச்சிடும். 2 டேர்முமே நம்மளுக்கு என்னன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சுட்டு 0 கிடைச்சிருச்சு. ஸோ எந்த பாலினாமியல் வச்சு லாஸ்ட்ல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சதுன்னு செக் பண்ணணும். எந்த பாலினாமியல்னா எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 அப்படிங்கிற பாலினாமியலை வச்சு டிவைட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சதுன்னா 0 கிடைச்சது. ஸோ இதுதான் ஜிசிடி. ஆல்சோ இங்க பாருங்க, ஆல்சோ நம்ம குடுத்திருக்கிற பாலினாமியலை வந்து நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணல. ஆல்ரெடி நம்ம காமனா 2 டேர்மை எடுத்து வச்சுக்கிட்டோம். ஓகேவா? 6ங்கிற டேர்மும் 3ங்கிற டேர்மையும் எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள பாலினாமியலுக்கு தான் நம்ம வந்து ஜிசிடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ 6, 3 அப்படிங்கிற 2 நம்பர் வந்து பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 6க்கும் 3க்கும் ஜிசிடி என்ன? 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ். ஓகே, 6க்கும் 3க்கும் ஜிசிடி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3. ஓகேவா? ஸோ இதுவும் ஜிசிடி தான், இதுவும் ஜிசிடி தான். ஸோ ஓவராலா ஜிசிடி ஆஃப் த கிவன் பாலினாமியல் என்ன ஆன்சர்னா 3 இன்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது ஹையஸ்ட் டிகிரியோ இல்ல ஈக்குவலா இருக்கிற டிகிரி அந்த மாதிரி பாலினாமியல் தான் டிவைடண்டா யூஸ் பண்ணணும். டிகிரி கம்மியாகும் போது பாலினாமியல சேஞ்ச் பண்ணுங்க. இதை ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ரிமைண்டர் 0 ஆகும்போது ஸ்டாப் பண்ணிட்டு ஃபைனலா எந்த பாலினாமியல யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சதோ அதை ஜிசிடியா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் இந்த சம். ஓகே, நம்ம ஜிசிடி ஆஃப் த பாலினாமியல் பார்த்தாச்சு. இனி எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் டேர்முக்கு நம்ம தனியா எல்சிஎம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாலினாமியல் டேர்ம் இருக்கும் இல்லையா, அந்த பாலினாமியல் டேர்ம் இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிறதுலயே ஹையஸ்ட் பவரை தான் நம்ம எல்சிஎம்மா சூஸ் பண்ணணும். ஓகேவா? சம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சும்மா எக்ஸ்பிளைன் பண்றேன். கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும். அப்புறமா பாலினாமியல் டேர்முக்கு ஹையஸ்ட் டிகிரி எதுவோ அதை தான் நம்ம எல்சிஎம்மா சூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்போஸ் ரிமைனிங் பாலினாமியல் டேர்ம் போக ரிமைனிங் டேர்ம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம எல்சிஎம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்கு பாலினாமியல், எக்ஸ் பவர் 4 ஒய் இசட் இப்படி இருக்கு அப்படின்னா இதுல ஒரு பாலினாமியல் இன்னொரு பாலினாமியல் இருக்கு அப்படின்னா இப்ப எல்சிஎம்க்கு நம்ம என்ன எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் எழுதிக்கோங்க. ஹையஸ்ட் பவர் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கணும் எல்சிஎம்க்கு. ஸோ 4. ஓகேவா? இங்கேயும் ஒய் இருக்கு, இங்கேயும் ஒய் இருக்கு. ஸோ ஒய் டைம் எழுதிக்கோங்க. ஹையஸ்ட் பவர் என்னதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுக்குமே ஹையஸ்ட் பவர் 1. ஸோ 1. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்க மட்டும் தான் இசட் இருக்கு, இங்க இசட் இல்லை. ஆனால இசட்டையும் நம்ம என்ன செய்யணும் எழுதிக்கணும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எல்சிஎம். ஸோ எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ எல்சிஎம்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் டிகிரி சூஸ் பண்ணும். சப்போஸ் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த பாலினாமியலை எழுதிட்டு அதுல ஹையஸ்ட் பவரை சூஸ் பண்ணும். ஸோ சம் பார்க்கும்போது நமக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா 8 எக்ஸ் பவர் 4 ஒய் ஸ்கொயர் 48 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா 8 48 இருக்கு. ஓகேவா? ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண தெரியும். 8 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதிக்குவோம். 48 என்னன்னு எழுதிக்குவோம்னா 48 அதே மாதிரி 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 6 வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 2 பவர் 3 ஹையஸ்ட், இங்கேயும் 2 பவர் 3. ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்கும்னா 2 பவர் 3 இன்ட்டு 8க்கும் எல்சிஎம் ஆஃப் 8, 48க்கு என்ன கிடைக்கும்னா இங்கேயும் 2 பவர் 3 இருக்கு, இங்கேயும் 2 பவர் 3 இருக்கு. 2 பவர் 3 இன்ட்டு எக்ஸ்ட்ரா டைம் 6 இருக்கு. ஸோ எல்சிஎம் வந்து 48. ஓகேவா? ஜஸ்ட் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 8க்கும் 48க்கும் எல்சிஎம் என்னன்னா 48. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த பாலினாமியல் டேர்முக்கு நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். எல்சிஎம் ஆஃப் எக்ஸ் பவர் 4 கான்ஸ்டன்ட் டேர்ம் தனியா கண்டுபிடிச்சோம். இப்போ பாலினாமியல் டேர்ம் அங்க என்ன பாலினாமியல் டேர்ம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 4.
ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், எக்ஸ்ங்கிற வேரியபிள் ரெண்டு இடத்துலயும் இருக்கு. ஸோ எக்ஸை போட்டுக்கலாம். டிகிரி செக் பண்ணுங்க. இங்க 4 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ எது ஹையஸ்ட் 4. ஸோ எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி ஒய்ங்கிற வேரியபிளும் ரெண்டு இதுலயும் இருக்கு. ஸோ ஒய் போட்டுக்கலாம். டிகிரி பார்த்தா 2 4 4 தான் என்னன்னா லார்ஜஸ்ட். ஸோ ஒய் பவர் 4. ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஆஃப் அந்த பாலினாமியல் வந்து எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. ஸோ ஓவராலா எல்சிஎம் ரெண்டு டேமுக்கு எல்சிஎம் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்ரெடி 48 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ 48 எக்ஸ் பவர் 4 ஒய் பவர் 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ண தெரிஞ்சிச்சா? ஒய் பவர் 4. ஓகேவா? ஸோ எல்சிஎம் எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா ஞாபகம் வைக்க முடியாது. அதான் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தா அதுக்கு தனியாக எல்சிஎம் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலினாமியல் டேர்ம் இருக்கும்போது ஹையஸ்ட் டிகிரி எதுவோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? பாலினாமியல் டேர்ம் சிங்கிள் டேர்ம் எக்ஸோ ஒய்யோ அதில் ஹையஸ்ட் டிகிரியை வச்சு நம்ம போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா டேர்ம் இருந்தாலும் அதையும் எல்சிஎம்ல ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி பாலினாமியல் இருந்துச்சுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அதுல ஹையஸ்ட் டிகிரி எதுவோ அதை போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு செகண்ட் சப்டிவிஷன் போலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x மைனஸ் 10 ஃபர்ஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x² மைனஸ் 20 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5x மைனஸ் 10 அப்படிங்கிற டேர்மை சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். காமன் ஃபேக்டர் ஏதாவது வெளியே எடுக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 காமனா வெளியில எடுத்துட்டா என்ன கிடைக்கும்னா x மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 5x² மைனஸ் 20. இதுலயும் நம்ம என்ன செய்யலாம், 5 காமனா எடுத்துக்கலாம். ஸோ 5 இன்ட்டு x² மைனஸ் 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க நான் பாலினாமியல் டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபேக்டரைஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணியும் ஏதாவது பண்ண முடியுதான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும் சிம்பிளிஃபை பண்றதுக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்மை எப்படி எழுதிக்கலாம்னா 5 இன்ட்டு x² எப்படி எழுதிக்கலாம், x² மைனஸ் 2² எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. a² மைனஸ் b² ஃபார்முலா ஈக்குவல் டு a² மைனஸ் b² ஈக்குவல் டு a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ 5 இன்ட்டு என்ன கிடைக்கும்னா x பிளஸ் 2 இன்ட்டு x மைனஸ் 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேர்மை வந்து நம்ம இந்த மாதிரி சிம்பிளை பண்ணி எழுதிக்கிட்டோம். செகண்ட் கொடுத்துருக்கிறது இது. இப்போ இந்த ரெண்டையுமே செக் பண்ணுங்க. எல்சிஎம் என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்சிஎம் ஆஃப் த கிவன் டூ பாலினாமியல்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுலையுமே கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க 5 இருக்கு 5 இருக்கு. ஸோ 5 எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் இருக்கு. இங்கேயும் அதே எக்ஸ் மைனஸ் 2ங்கிற டேர்ம் இருக்கு. ரெண்டுக்கும் டிகிரி செக் பண்ணா இதுவும் 1 தான், இதுவும் 1 தான். ஸோ எல்சிஎம்ல என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் 2. இங்க வேற டேர்ம் இல்ல. ஆல்சோ இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 2ங்கிற டேர்ம் இருக்கு. ஸோ எக்ஸ் பிளஸ் 2வும் எல்சிஎம்ல வரும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா போன எக்ஸாம்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு இதுல ஒரு டேர்ம் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு என்னன்னா எல்சிஎம்ல இறங்கும். ஸோ கிவன் பாலினாமியலுக்கு எல்சிஎம் வந்து 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம். தேர்ட் சப்டிவிஷன். ஸோ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. இன்னொரு டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க x² மைனஸ் 2x பிளஸ் 1. இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாமே கொஞ்சம் பெரிய பாலினாமியலா இருக்கு. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுதான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 ஃபர்ஸ்ட் சிம்பிளை பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எக்ஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்னா x² தி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஓகேவா? 1க்கு பவர்ல ஸ்கொயர் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஸோ அகெயின் என்னன்னா a² மைனஸ் b² ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? இங்க ஏங்கிற பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா x² இருக்கு. பிங்கிற பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 1 இருக்கு. ஸோ a பிளஸ் b இன்ட்ரு a மைனஸ் b. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும், x² பிளஸ் 1 இன்ட்ரு x² மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ x² பிளஸ் 1 அப்படியே தான் இருக்கும். அதை அதுக்கப்புறமா நம்ம சிம்பிளை பண்ண முடியாது. எந்த ஃபார்முலாவோ அதுக்கு வந்து என்னன்னா கிடையாது. ஆனா அகெயின் இந்த டேர்மை நம்ம சிம்பிளை பண்ணலாம். ஓகேவா? எப்படின்னா x² பிளஸ் 1 அப்படியே இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டேர்ம் பாருங்க நான் அதை மட்டும் தனியா எழுதுறேன். x² மைனஸ் அகெயின் 1² எழுதிக்கலாமா? அகெயின் a² மைனஸ் b² ஃபார்முலா. ஸோ a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஏங்கிற பிளேஸ்ல x இருக்கு, bங்கிற பிளேஸ்ல 1 இருக்கு. ஸோ x பிளஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1. ஸோ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியாச்சு. இதுக்கு மேல நம்ம இந்த டேர்மை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது.
செகண்ட் டேர்ம் கொடுத்துட்டு எழுதிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலாம் கிடையாது, டைரக்டா ஃபேக்டரைஸ். ஸோ ஃபேக்டரைசேஷன் நம்ம சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னா ஆட் பண்ணா 1 வரணும், சாரி மல்டிப்ளை பண்ணா 1 வரணும், அண்ட் ஆட் பண்ணா -2 இருக்கிற மாதிரி ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணணும். ஸோ 1 into 1 1 தெரியும். ஸோ -2 இருக்கிறதுனால -1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1 கிடைக்கும், ஆட் பண்ணும்போது ஆன்சர் 2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா x minus 1 into x minus 1 கிடைக்கும். அதாவது x minus 1 the whole square. இதை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிட்டோம். ஓகேவா? இது இதுக்கப்புறமா சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ண டேர்ம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணது, செகண்ட் ஒன்னை சிம்பிளிஃபை பண்ணது. இப்போ எல்சிஎம் செக் பண்ணுவோம். எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகே, என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்கிற டேம் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்கிற டேம் இருக்கு. பவரை செக் பண்ணோம்னா இதுதான் என்னன்னா ஹையஸ்ட். ஸோ எக்ஸ், ஸோ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருங்கிற டேம் கிடைக்கும். ஓகேவா? அண்ட் இங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கிற ரெண்டு டேம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு, பட் இங்க இல்ல. ஆனாலும் அதுவும் என்னன்னா எல்சிஎம்ல ஆட் ஆகும்னு சொல்லிருக்கேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஸோ கிவன் டூ டேர்ம்ஸ்க்கு நம்ம எல்சிஎம் கால்குலேட் பண்ணியாச்சு. என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் போலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கியூப் மைனஸ் 27 and x minus 3 the whole square and x square minus 9. இப்போ இந்த மூணுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம்னா எல்சிஎம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ as usual நம்ம ஒவ்வொரு டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணியோ இல்லை ஃபேக்டரைஸ் பண்ணியோ சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 27 இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூப்னு எழுதிக்கலாமா? ஏன்னா 3 கியூபோட வேல்யூ வந்து என்னன்னா 27. ஸோ இது எந்த ஃபார்மட்ல இருக்கு அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ங்கிற ஃபார்முலா. ஸோ நீங்க அல்ஜிப்ராங்கிற சாப்டர் வந்துட்டுனாலே நம்ம என்னன்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ கியூப் மைனஸ் பி கியூப், ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப், இந்த மாதிரி நிறைய ஃபார்முலா உண்டு இல்லையா? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் நம்ம இந்த பாலினாமியல் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்ரு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இதே மாதிரி ஏ கியூப் பிளஸ் பி கியூப்க்கு உண்டு. அதுல மைனஸ் வராது, அதுல பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப்க்கு இதுதான் ஃபார்முலா. இங்க ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? 3 இருக்கு. இதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாமா? ஸோ இப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 3 கியூபை எக்ஸ்பேண்ட் பண்ணி எப்படி எழுதிக்கலாம்? ஏ மைனஸ் பி, அதாவது எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஏ ஸ்கொயர், அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி, அப்போ பிளஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் 3x. ஓகேவா? அதுக்கடுத்து என்னது? பிளஸ் பி ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பிளஸ் பி ஸ்கொயர், ஸோ பிளஸ் 9. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இதை வந்து அதுக்கப்புறமா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயருங்கிற டைம் கொடுத்துருக்காங்க. இதே நம்ம எதுவுமே நெக்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஆல்ரெடி எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 3ங்கிற டைம் தான், அதை தான் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும். இதில் நீங்க எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ங்கிற டைம் கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஏ பிளஸ் பி இன்ட்ரு ஏ மைனஸ் பி. இதையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இந்த டேம் அண்ட் இந்த டேம். இப்போ இதை வச்சு எல்சிஎம் கால்குலேட் பண்ண போறோம். எல்சிஎம் ஆஃப் த கிவன் பாலினாமியல்ஸ் 3 பாலினாமியல்ஸ் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேம் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 போட்டுக்கலாம்.
பவர் செக் பண்ணுங்க. இங்கேயும் ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட் ஒன்லயும் பவர் வந்து 1. இந்த டேர்முக்கு பவர் என்ன இருக்குன்னா 2 இருக்கு. ஹையஸ்ட் பவர் 2. ஸோ எல்சிஎம்ல பவர் 2 வந்துரும். ஓகேவா? x மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் இதுல எந்த டேர்முமே இல்ல. ஸோ இது ஓவர் முடிஞ்சு. இது ஓவர். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் இருக்கு. இதுலயும் எக்ஸ்ட்ரா இந்த டேர்ம் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டையும் எழுதிக்கணும். இப்போ என்ன கிடைக்கும்னா எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 9. ஓகேவா? புரியுதா? ஸோ 3 டேர்ம் கொடுத்தாங்க. 3ஐயும் சிம்பிளை பண்ணி எழுதிக்கிட்டோம். எக்ஸ் மைனஸ் 3 காமனா 3 இதுலயும் இருக்கு. ஸோ அதுல வந்து ஹையஸ்ட் டிகிரி எல்சிஎம்மா எடுத்துக்கணும். மீதி உள்ள 2 டேர்மையும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் என்னன்னா எல்சிஎம் ஆஃப் த கிவன் பாலினாமியல். ஓகேவா? ஸோ G3 LCM பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரிடக்ஷன் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இதுல ஒண்ணுமே இல்ல. நியூமரேட்டர்ல ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. டினாமினேட்டர்ல அந்த மாதிரி டினாமினேட்டர்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே பாலினாமியலா கொடுத்துருப்பாங்க. ஸோ பாலினாமியல நமக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும். இப்போ தானே பார்த்தோம். இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியும் அப்படி இல்லைன்னா ஃபேக்டரைஸ் மூலமாகவோ அந்த டேர்மை வந்து நம்ம என்ன சிம்பிளை பண்ணி எழுதிக்கணும். காமன் டேர்ம்ஸை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் கேன்சல் பண்ணி எழுதுறோம். ஸோ மீதி இருக்கிறதா என்ன ரிடக்ஷன் டேர்ம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. ஸோ மேல நியூமரேட்டர் டேர்ம் எக்ஸ் மைனஸ் 3. ஸோ அதை எதுவுமே நம்ம வந்து இதுக்கு மேல ஃபேக்டரைஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ் மைனஸ் 3ங்கிற டேர்மை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9ங்கிற டேர்மை எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சம்ல தான் பார்த்தோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ ஆஸ் யூஸ்வல் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ a பிளஸ் பி அதாவது எக்ஸ் பிளஸ் 3 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 3. ஓகேவா? ஸோ எல்லாமே நம்ம சிம்பிளை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க நியூமரேட்டர்ல உள்ள எக்ஸ் மைனஸ் 3யும் டினாமினேட்டர்ல உள்ள எக்ஸ் மைனஸ் 3யும் கேன்சல் ஆயிடும். ஸோ நியூமரேட்டர்ல 1 கீழே டினாமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 3. ஸோ இதுதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து ரெடியூஸ் பண்ண சொன்னாங்கன்னா பாலினாமியலை ஃபேக்டரைஸ் பண்ணி அதை வந்து காமன் டேர்மை கேன்சல் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 divided by x square plus 8x plus 16. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16 எப்படி எழுதிக்கலாம்? 16 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணா எக்ஸ் பிளஸ் 4 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. கீழே உள்ள டேர்ம் இதை ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா 16 ஆட் பண்ணா 8. ஸோ 4 16 அண்ட் 4 பிளஸ் 4 8. ஸோ கீழே உள்ள டேர்ம் என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிடும். ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்க ஆல்ரெடி ஒரு எக்ஸ் பிளஸ் 4 இருக்கு. இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 4. ஸோ ஒரு டேர்ம் கேன்சல் ஆகி பவர் வந்து 1 இருக்கும். ஓகேவா? ஸோ நியூமரேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் இருக்கும். டினாமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 4 மட்டும் இருக்கும். அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அவங்க கொடுத்துருக்க ரேஷனல் எக்ஸ்பிரஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதுறோம். சிம்பிளை பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ஃபேக்டரைஸ் பண்றோம். காமன் டேர்மை கேன்சல் பண்றோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னா எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகே. ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஃப்ராக்ஷன்ல இருக்கு ரேஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படின்னா அதோட அன்டிஃபைன்ட் வேல்யூ எந்த வேல்யூ போட்டா நமக்கு அன்டிஃபைன்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறத எக்ஸ்க்ளூட். அன்டிஃபைன்ட் வேல்யூ மீன்ஸ் என்ன அப்படின்னா நியூமரேட்டர்ல ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கீழே டினாமினேட்டர் 0. இதுதான் என்னன்னா அன்டிஃபைன்ட் வேல்யூ. ஓகேவா? இதுதான் அன்டிஃபைன்ட் வேல்யூ. அதாவது டினாமினேட்டர் எப்போ 0 ஆகுதோ அப்ப வந்து நமக்கு அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கிடைக்கும்னா அன்டிஃபைன்ட் வேல்யூ கிடைக்கும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் 0 ஆகணும். ஸோ டினாமினேட்டர்ல 0 ஆகுறதுக்கு என்ன வேல்யூ போட்டா 0 ஆகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் அந்த வேல்யூ தான் என்ன எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். எக்ஸாம்பிள் 3.14 பாருங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் x plus 10
divided by 8x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the excluded values of the following expressions. if any means சில டைமுக்கு வந்து excluded value இருக்கும், சில டைமுக்கு வந்து excluded value இருக்காது. ஸோ இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூ வந்து எப்போ கிடைக்குங்கிறத பார்க்கணும். அன்டிஃபைன்ட் வேல்யூ மீன்ஸ் கீழே டினாமினேட்டர் எப்போ 0 ஆகும்னு பார்க்கணும். ஸோ நீங்க என்ன செய்யுங்கன்னா டினாமினேட்டர்ல 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. 8x equal to 0 denominator. ஸோ இதுல இருந்து என்ன கிடைச்சிடும், x equal to 0. ஸோ x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூக்கு போகும். டினாமினேட்டர் 0 ஆயிட்டனால என்ன சொல்லியிருக்கேன், அன்டிஃபைன்ட் வேல்யூ கிடைச்சிடும். நீங்க டினாமினேட்டர் 8x, ஸோ 8x equal to 0, இதுல இருந்து x ஓட வேல்யூ 0 கிடைச்சிடும். ஸோ excluded value of the given expression, okay, excluded value of the given expression is 0. அவ்வளவுதான். ஓகேவா, சோ excluded value மீன்ஸ் என்ன, டினாமினேட்டர்ல 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க, அந்த வேரியபிளோட வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க, அதுதான் அந்த எக்ஸ்பிரஷனோட என்ன அப்படின்னா excluded value. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5. ஓகேவா, ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்க என்ன சொல்லியிருக்கேன், டினாமினேட்டரை நம்ம வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணணும். பிளஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ p யோட வேல்யூ வந்து என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம், அதாவது ஃபேக்டரைசேஷன் தான் பண்ண போறோம். ஸோ ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாமா. ஸோ 8 into 5 வந்து என்னன்னா 40. ஸோ மல்டிப்ளை பண்ணா நமக்கு 40 கிடைக்கணும், ஆட் பண்ணா 13 கிடைக்கணும். ஸோ 8 into 5 கொடுக்கலாமா. 8 into 5 40 கிடைக்கும், 8 plus 5 13 கிடைச்சிரும். ஓகேவா, ஆல்சோ இங்க வந்து கான்ஸ்டன்ட் இந்த கோஎஃபிஷியன்டால டிவைட் பண்ணுவோம். ஸோ இதை 8ஆல டிவைட் பண்ணுவோம், இதையும் 8ஆல டிவைட் பண்ணுவோம், இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க p plus 1 கிடைக்கும், ஏன்னா அந்த டேம் வந்து 1 தான் இருக்கும், கேன்சல் ஆயிட்டு இங்க 8p plus 5ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, நம்ம இதை என்ன செஞ்சிருக்கோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ 8p square plus 13p plus 5 equal to 0. இதை தான் இப்போ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8p plus 5 into p plus 1 equal to 0. ஓகேவா, ஸோ p யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 8p plus 5 equal to 0 means p equal to minus 5 divided by 8. p plus 1 equal to 0 means p equal to minus 1. ஸோ இந்த டேமை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டினாமினேட்டர் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆகுது. அப்போதான் அந்த கிவன் எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் வேல்யூ ஆகும். ஸோ excluded value of the given expression is, sorry, or 2 excluded value இங்க கிடைச்சிருக்கு. ஸோ minus 5 by 8 and minus 1. இதுதான் என்ன அப்படின்னா excluded value. ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x divided by x square plus 1. இதுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து எப்பவுமே எப்படிதான் இருக்கும்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ். ஓகேவா, எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டாலும் கண்டிப்பா இப்போ 0 போட்டா 0 கிடைக்கும், 1 போட்டா 1 கிடைக்கும், 2 போட்டா 4 கிடைக்கும், நெகட்டிவ்ல -1 போட்டாலும் 1 கிடைக்கும், நெகட்டிவ் -2 போட்டாலும் 4 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ எப்பவுமே ஒன்று 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா 0வோட கிரேட்டரா தான் இருக்கும். ஓகேவா, சப்போஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0வா இருந்தாலுமே என்னன்னா அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஓட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா greater than or equal to 0 plus 1, which is equal to 0 plus 1ஓட வேல்யூ வந்து 1. அதாவது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ சப்போஸ் 0வா இருந்தாலுமே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து எப்படியும் என்ன கிடைச்சிரும்னா 1 கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுக்கு வந்து 0ன்னு எடுத்துக்கோங்களேன், அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0 plus 1. ஸோ மினிமமாவே நம்ம வேல்யூ வந்து 0ன்னு போட்டாலுமே அந்த கேஸ்லயே நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஆட் ஆகும்போது வேல்யூ வந்து 1 தான் கிடைக்கும்.
கண்டிப்பா என்ன கிடைக்காதுன்னா 0 நாட் ஈக்குவல் டு 0 கிடைக்காது. ஓகேவா? நெகட்டிவ் டேர்ம் எக்ஸ் பதிலா 1ஓ, -1ஓ எது போட்டாலுமே நமக்கு என்னதான் கிடைக்கும்னா, நாட் ஈக்குவல் டு 0 தான் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆ இப்போ 0 வச்சு எக்ஸ் ஈக்குவல் டு 0 வச்சு செஞ்சுக்கிட்டோமா? 0 போடும்போது நமக்கு நாட் ஈக்குவல் டு 0 தான் கிடைச்சது. எக்ஸ்க்கு பதிலா 1 எடுத்துக்கோங்க. அப்ப என்ன கிடைக்கும்னா, 1 ஸ்கொயர் பிளஸ் 1 வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்கும். -1 போட்டாலுமே என்ன கிடைக்கும்னா, -1 த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னதாயிரும்னா பாசிட்டிவ் வரும். அப்பவும் ஆன்சர் 2 தான் கிடைக்கும். ஸோ மினிமம் வேல்யூஸ் போடும்போதே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, 1, 2 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 1 இங்க 2 கிடைக்குது. ஸோ அப்படிதான் நமக்கு போகுதே தவிர, எந்த கேஸ்லயுமே நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழ டினாமினேட்டர் எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து எப்பவுமே 0 ஆகாது. சோ அப்படின்னா என்ன மீனிங்னா 0 ஆனா தான் நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். சோ இங்க 0வே ஆக வாய்ப்பில்ல. சோ அதனால தி கிவன் எக்ஸ்பிரஷன் ஹாஸ் நோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? சோ எல்லா டேர்முக்குமே நம்மளுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்குங்கிறது அவசியம் இல்ல. ஒரு சில டேர்ம் கிடைக்கலாம், ஒரு சில டேர்முக்கு கிடைக்காது. புரியுதா? ஓகேவா? சோ அதாவது சின்ன நம்பர் போட்டாலே நம்மளுக்கு மினிமமாவே ஆன்சர் வந்து 1 கிடைக்குது. 0 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. சோ இதுக்கு எக்ஸ்க்ளூடட் வேல்யூ கிடைக்காது. ஓகேவா? சோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூனா என்ன சொல்லிருக்கேன்? டினாமினேட்டர் 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்பதான் அந்த கிவன் எக்ஸ்பிரஷனுக்கு அன்டிஃபைன்ட் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. மல்டிப்ளை அதாவது இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்ட் மல்டிப்ளை, டிவிஷன் அந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ வந்து எப்படி மல்டிப்ளை, டிவிஷன் பண்ண போறதா இது வந்து ஜஸ்ட் ஈஸி தான். நம்ம இவ்ளோ நேரம் நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸ்லயே வர்ற ஜஸ்ட் கேன்சல் பண்ற இதுதான். ஸோ மல்டிப்ளைனா ஒண்ணும் இல்ல. 2 டேர்மே மல்டிப்ளை பண்றதுக்கு எழுத போறோம். ஸோ அத வந்து காமன் டேர்ம் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். பெரிய பாலினாமியல் இருந்தா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபேக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி, இல்லன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி, அந்த டேர்ம சிம்ப்ளிஃபை பண்ணி காமன் ஆகுதான்னு பார்த்துட்டு மீதி உள்ள டேர்ம எழுத போறோம். அவ்வளோதான் மல்டிப்ளை. சப்போஸ் அதுல டிவிஷன் குடுத்தாங்கன்னா, நம்ம ரெசிப்ரோக்கலா போட்டு செய்ய போறோம். அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் 3.15 பார்க்கலாம். என்ன குடுத்துருக்காங்கன்னா, மல்டிப்ளை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மல்டிப்ளை எக்ஸ் கியூப் டிவைடட் பை 9y ஸ்கொயர் பை 27y பை எக்ஸ் பவர் 5. அதாவது எக்ஸ் கியூப் டிவைடட் பை 9y ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன் 27y divided by x power 5. இதே டிவிஷன் கொடுத்திருந்தாங்கன்னா என்ன செய்யணும்னா அப்படியே ரெசிப்ரோக்கலா எழுதணும். அவ்வளவுதான். ஜஸ்ட் கேன்சல் மட்டும் தான் பண்ணணும். இங்க எக்ஸ் கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 5 இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா மீதி ரிமைனிங் எக்ஸ் பவர் 2 இருக்கும். ஓகேவா? அண்ட் இங்க 27 இருக்கு, இங்க 9 இருக்கு. கேன்சல் பண்ணா 3 into 9 27. ஸோ ஆன்சர் வந்து 3 கிடைக்கும். ஆல்சோ இங்க y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு. ஸோ கேன்சல் ஆகும்போது இங்க பவர் 1 ரெடியூஸ் ஆகும். ஸோ ரிமைனிங் டேர்ம் எழுதுங்க. எக்ஸ் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. இங்க 3 மட்டும் இருக்கும். டிவைடட் பை இங்க 9 கேன்சல் ஆயிடுச்சு. y இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1. அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம வந்து காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ண போறோம். சப்போஸ் பெரிய பாலினாமியலா கொடுத்திருந்தாங்கன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி கேன்சல் பண்ண போறோம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. மல்டிப்ளை எக்ஸ் பவர் 4 into b square divided by x minus 1. மல்டிப்ளிகேஷன் எதை வச்சு மல்டிப்ளை பண்ண போறோம்னா x square minus 1 divided by a power 4 into b cube. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இதுல வந்து மேல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா எல்லாமே சிம்பிள் டேர்ம்ஸ். இதுல வந்து இந்த மாதிரி பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 எழுதிக்கோங்க, பி ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் 1 இருக்கட்டும், இன்ட்ரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து இந்த ஸ்கொயர் இருக்கிறதா நினைச்சுக்கலாமா? ஸோ அஸ் யூஸ்வல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் 1 இன்ட்ரு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை a பவர் 4 இன்ட்ரு b பவர் 3. ஓகேவா? சோ இப்போ என்ன டேர்ம்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. x பவர் 4 இருக்கு. சோ இங்க கீழே டினாமினேட்டர்ல பார்க்கும்போது நமக்கு x பவர் 4ங்கிற டேர்ம் எதுவுமே இல்ல. சோ அப்படியே இருக்கட்டும். b ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து b பவர் 3 இருக்கு. சோ கேன்சல் ஆனா இங்க வந்து ரிமைனிங் பவர் 1 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க எக்ஸ் பிளஸ் 1ங்கிற டேர்ம் இருக்கு. நம்மளுக்கு கீழே டினாமினேட்டர்ல எக்ஸ் பிளஸ் 1ங்கிற டேர்ம் இல்ல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் மைனஸ் 1ங்கிற டேர்ம் இருக்கு. டினாமினேட்டர்ல எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ என்ன செய்யணும்? கேன்சல் ஆயிடும். ஸோ வேற எதுவும் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. ஏங்கிற டேர்ம்லாம் இல்லை மேல நியூமரேட்டர். ஸோ என்ன கிடைக்குன்னா, எக்ஸ் பவர் 4 இருக்கும் நியூமரேட்டர்ல, அந்த டேர்ம்ல எக்ஸ் பிளஸ் 1 இருக்கும்.
கீழ டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் அப்டின்னா, இதுல x-1 கேன்சல் ஆயிருச்சு. இந்த டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, a⁴ இருக்கும். ரிமைனிங் bங்கிற டேர்ம் இருக்கும். அவ்வளதான். ஓகேவா? ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இந்த எக்ஸர்சைஸ் வந்து ஈஸியா தான் இருக்கும் ஃபுல்லா. என்னன்னா மல்டிப்ளிகேஷன ஜஸ்ட் இந்த மாரி கேன்சல் பண்ண போறோம். டிவிஷன்லயும் சேம் மெத்தட் தான். பட் டிவிஷன் குடுத்திருந்தாங்கன்னா ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் பண்ண போறோம். அவ்வளதான். ஓகேவா? தேங்க் யூ.